لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வணக்கங்களும் ஏக இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் ஒருவனுக்கே என்றென்றும் சொந்தமானது. அவன் தனித்தவன், யாதொரு இணையோ துணையோ தேவையோ இல்லாதவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று சாட்சியம் சொல்கின்றன. அந்த ஏக வல்லவனின் சாந்தியும் சமாதானமும் நமது சத்திய தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், உயிரிலும் மேலான நம்முடைய தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் உண்டாகட்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் ரமலானுடைய மாதத்துக்குள்ளே நம் எல்லோரும் நுழைந்து இந்த மாதத்துடைய எஞ்சியிருக்கக்கூடிய கடைசி நாட்களை எண்ணியவர்களாக, கணக்கிட்டவர்களாக இந்த மாதத்துக்கு பிரியாவிடை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே நானும் நீங்களும் இந்த மஸ்ஜிதில் அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்து, அல்லாஹ்விடத்திலே பூரணமான கூலியை எதிர்பார்த்து, எந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பதாக நமக்கு வாக்களித்திருக்கின்றான், அந்த தொழுகையை நிறைவேற்றியவர்களாக இந்த இடத்திலே நானும் நீங்களும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, ரமலானுடைய கடைசி காலத்துக்குள்ளே நாங்கள் இருப்பதனால் இந்த ரமலானுடைய இந்த மாதத்துடைய இந்த கடைசி நேரத்திலே ஒரு சமரியாக இந்த மாதத்தில் இருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அல்லது இந்த மாதத்திலிருந்து நாங்கள் வெளியேறுகின்ற நேரத்தில் எவ்வாறான அம்சங்களோடு நாங்கள் வெளியேற வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு சில விடயங்களை இந்த 3 நாட்களும் உங்களோடு பேசிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் ரமலான் என்று சொல்லக்கூடிய மாதத்தை பொறுத்தமட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கென்று அல்லாஹு தஆலா கொடுத்த ஒரு சிறப்பான ஒரு மாதம். இந்த மாதத்தை ஏனைய சமூகங்களுக்கு அல்லாஹு தஆலா சிறப்புப்படுத்தி கொடுத்ததாக எந்த விதமான தகவல்களையும் குர்ஆனிலோ ஹதீஸிலோ நம்ம காண முடியாமல் தான் இருக்கின்றது. அதே நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்று அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு பிரத்யேகமாக கொடுக்க வேண்டும் என்று நாடிய அம்சங்களுக்குள்ளே இந்த ரமலானுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து சிறப்புகளையும் நாங்கள் உள்ளடக்கிக் கொள்ளலாம். எனவே அல்லாஹு தஆலா நம் மீது கொண்ட இரக்கம், அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத்தின் மீது கொண்ட இரக்கம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்து அதிகமாக சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த ரமலானை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதில் இன்றைய தினம் இந்த ரமலானுடைய மாதத்துக்கு அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய சிறப்பு, இந்த ரமலான் ஒரு பேசு பொருளாக மாறிய அல்லது பேசு பொருளாக மாற்றிய இந்த ரமலானுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறப்பான இபாதத் என்ன என்று நாங்கள் கொஞ்சம் தேடி பார்த்தால், இந்த ரமலான் முழுவதும் நாங்கள் பிடித்த அந்த நோன்பை நாங்கள் வரையறுத்து சொல்லுங்கள். இந்த நோன்பினால் தான் இந்த மாதத்துக்கே சிறப்பு ஏற்படுகின்றது. ஏனென்றால் இந்த நோன்பு என்று சொல்லக்கூடிய இபாதத் இருக்கின்றதே சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹு தஆலா ஏனைய இபாதத்துகள் போன்று ஒரு கொடுத்த ஒரு இபாதத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துடைய காலத்துக்கு பின்னால் இஸ்லாத்தை மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்கின்ற அந்த காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடித்ததாக நிறைய சம்பவங்கள் வருகின்றன. அந்த நோன்புகளையும் ஒவ்வொரு தேவைக்காக வேண்டி பிடித்தார்கள் என்றும் நாங்கள் கேள்விப்படுகிறோம். அந்த தேவைகளுக்காக பிடிக்கக்கூடிய நோன்புகளோடு சில நோன்புகளை அல்லாஹு தஆலா காலம் குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அந்த நோன்புகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்தார்கள். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஆஷுராவுடைய நோன்பு. ஆஷுராவுடைய நோன்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்து வந்தார்கள். அதை ஏனைய காலங்களிலே பிடிக்க முடியாது. ஆஷுராவுடைய சிறப்பை பெற வேண்டும் என்றால் முஹர்ரத்துடைய 10வது நாள் தான் பிடிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 10வது நாளை ஒரு நோன்பு தினமாக நடைமுறையிலே வைத்திருந்தார்.
எந்த அளவுக்கு வைத்திருந்தார்கள் என்றால், ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக்கியதன் பின்னால் கூட ஆஷுராவுடைய நோன்பை அல்லாஹ்வுடைய தூதர் விடவில்லை, தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணார். அரஃபாவுடைய தினத்திலே பிடிக்கின்ற நோன்பு என்றும் நோன்பு இருக்கின்றது. இந்த நோன்பையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்துக் கொண்டுதான் வந்தார்கள். நோன்பு என்கின்ற இபாதத் இருந்தது, ஆனால் அந்த நோன்பு என்கின்ற இபாதத் கடமை என்கின்ற இடத்தில் இருக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துக்கு பின்னால் மக்காவிலே ஹிஜ்ரத்துக்கு முன்னால் 13 வருட காலங்கள் இருந்தார்கள். நோன்பு என்று சொல்லக்கூடிய இபாதத்தை அல்லாஹ் தஆலா கடமையாக்கவில்லை. மதீனாவுக்கு வந்ததன் பின்னால் முதலாவது ஹிஜ்ரி ஆண்டு, அந்த ஆண்டிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக்கவில்லை. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தை அடைகின்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த நோன்பு என்று சொல்லக்கூடிய இபாதத்தை கடமையாக்குகின்றார். எப்படி தொழுது கொண்டிருந்த சாதாரணமாக நஃபீலான தொழுகைகளை தொழுது கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதரை மேராஜுடைய பயணத்துக்கு அல்லாஹ் அழைத்து 5 வக்து தொழுகையை கடமை என்கின்ற நிலைமைக்கு ஆக்கி அனுப்பி வைத்தானோ, அதுபோன்று சாதாரணமாக நோன்பு பிடித்துக் கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடமையான நோன்பு என்கின்ற ஒரு நிலைக்குள்ளே தள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான் ஏற்படுத்தினார். 14 வருட காலங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலும் ரமலான் வந்தது போனது, ஆனால் அதற்கு எந்த சிறப்பும் இருக்கவில்லை. முழு மாதமும் நோன்பு பிடிக்கின்ற நடைமுறையும் இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு காலமும் நோன்பு பிடிக்காமல் இருந்த அந்த ரமலான், தன்னை கடந்து சென்ற அந்த ரமலான், அந்த கடந்து சென்ற ரமலானை ஒரு சிறப்புக்குரிய ஒரு மாதமாக அல்லாஹ் தஆலா ஆக்குவதற்கு இந்த ரமலானுக்குள்ளே அல்லாஹ் செலக்ட் பண்ணின ஒரு இபாதத் இருக்குமாக இருந்தால் அது நோன்பு என்று சொல்லக்கூடிய இபாதத் தான். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் என்கின்ற மாதத்தை அடையாளப்படுத்தி ரமலான் சம்பந்தமாக சொல்கின்ற நேரத்தில் ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம், அல்லதே உன்சில ஃபீஹில் குர்ஆன், இது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும், எனவே இந்த மாதத்தை யாரெல்லாம் அடைந்து கொள்கின்றீர்களோ நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நோன்பை ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கடமையாக்குகின்றார். அந்த நோன்பை பிடித்தவர்களாகத்தான் சஹாபாக்கள் முதலாவது ரமலானிலே யுத்தம் செய்தார்கள் எதிரிகளோடு. இந்த நோன்பு என்று சொல்லக்கூடிய இபாதத் இருக்கின்றது, இந்த இபாதத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தையே சிறப்புப்படுத்தினார். இந்த மாதத்துக்கு இதை விட ஒரு சிறப்பை அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு இபாதத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா சிறப்புப்படுத்துகிறார். இந்த மாதத்தை சிறப்புப்படுத்தியதன் பின்னால் தான் இரவு தொழுகைக்கு சிறப்பு வருகிறது. இந்த மாதத்தை நோன்பின் மூலமாக சிறப்புப்படுத்தியதன் பின்னால் தான் சதகாவுக்கு சிறப்பு வருகின்றது. இந்த மாதத்தை இரவு தொழுகை, அதாவது நோன்பின் மூலமாக சிறப்புப்படுத்தியதன் பின்னால் தான் லைலத்துல் கத்ரை கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்திலே தேடினார். அதற்கு முன்னால் ரமலானுடைய மாதத்தில் கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ரை தேடினார்கள் என்று வரலாறை தேடி பாருங்கள். அப்படி ஒரு வரலாறு கிடையாது சோதரர்கள். அப்படி என்றால் அதற்கு முன்னால் லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு இருக்கவில்லையா என்றால் இருந்தது. ஏன்னா லைலத்துல் கத்ர் என்கின்ற இரவு ரமலானிலே நோன்பை கடமையாக்கியதன் மூலமாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திய ஒரு இரவு அல்ல. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்கின்ற இந்த இரவிலே தான் நாங்கள் குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். எனவே குர்ஆன் எப்பொழுது இறக்கப்பட்டதோ அன்றே லைலத்துல் கத்ர் ஆரம்பமாகிவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் எப்பொழுது இறக்கப்பட்டது? நுபுவத்துடைய முதலாவது தினம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் தஆலா நபியாக ஏற்றுக்கொள்கின்ற நேரத்திலே முதலாவது குர்ஆன் வசனத்தோடு தான் அல்லாஹ் தஆலா நபியாக நபி பட்டத்தை கொடுத்தார். இக்ரா என்கின்ற வார்த்தையோடு, அந்த 5 வசனங்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்றைக்கு அந்த 5 வசனங்கள் இறங்கியதோ, அல்லது குர்ஆனை அல்லாஹ் தஆலா முதலாவது வானத்துக்கு என்றைக்கு இறக்கி வைத்ததாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு. எனவே லைலத்துல் கத்ர் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதருடைய 40 வயதிலே இருந்தது, 41 இருந்தது, 42 இருந்தது. ஆனால் அதிலே நடைமுறைகள் இருக்கவில்லை. லைலத்துல் கத்ர் கூட எப்பொழுது சிறப்பாகின்றது என்றால், எந்த வருடத்தில் அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக்கினானோ அந்த வருடத்தில் இருந்துதான் அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ர் என்பதை கூட அந்த ரமலானுக்குள்ளே இருந்து வெளியில எடுத்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிமுகப்படுத்துகின்றான். வமா அதுராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நபியே. லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம் ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ரை பற்றி அடுக்கிக் கொண்டே போகின்றான். இப்படி எல்லாம் சிறப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த சிறப்புகளை எல்லாம் சொல்வதற்கு முன்னால் லைலத்துல் கத்ர் இருந்தது என்பாங்க சகோதரர்களே. ஆனால் அதுக்கு சிறப்பு இருக்கவில்லை. எனவே இந்த மாதத்துக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சிறப்பு நோன்பை கொண்டுதான். அந்த நோன்பிலே தான் ஒரு 26 அல்லது 27 நோன்பை நோற்றவர்கள், 25 அல்லது 26 நோன்பை நோற்றவர்களாக
இந்த இடத்தில் நாங்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம். இந்த நோன்பு குறித்து, இவ்வளவு நாளும் நாங்கள் பிடித்த இந்த நோன்பு குறித்து, இந்த நோன்பு நம்மிடத்திலே எப்படியான ஒரு மாற்றத்தை அல்லது இந்த நோன்பு எப்படியான ஒரு கவசமாக அல்லாஹ் தஆலா நமக்கு வைத்திருக்கின்றான் என்கின்ற ஒரு முடிவை இந்த ரமலான் முடிகின்ற இந்த நேரத்திலாவது நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பு குறித்து ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். அந்த உதாரணம் சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னாண்டர், நோன்பு கேடயம் என்றார்கள். ஒரு மனிதனுக்கு நோன்பு கேடை. தொழுகையை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் 100 என்றார்கள், அது மனிதனுக்கு வெளிச்சம். சதகாவை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது மனிதனுக்கு சப்போர்ட், ஆதாரம் என்று சொன்னார்கள். அதனால் தான் மனிதன் நிற்கின்றான். சதகா கொடுப்பதன் மூலமாகத்தான் அவன் திடகாத்திரமாக இந்த உலகத்தில் இருக்கின்றான். அவனுக்கு அது சப்போர்ட் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அதுபோன்று நோன்பை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் ஸ்ரீயாமு ஜுன்னா என்றார்கள். நோன்பு என்பது ஒரு மனிதனுக்கு கேடயம் என்று சொன்னார்கள். இந்த ஜுன்னா என்று சொல்லக்கூடிய இந்த பதம் அல்லது இந்த ஜுன்னா என்று சொல்லக்கூடிய பொருள் என்ன பொருள் என்றால், இந்த யுத்தத்துக்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற இந்த கேடயம் இருக்கின்றதே, அதுக்கு தான் அரபியிலே ஜுன்னா என்று சொல்லுவார்கள். அதாவது கையில வைத்திருக்கக்கூடிய அந்த கேடயம். ஒரு கையிலே வாளையும் மறு கையில ஒரு கேடயத்தை நாங்கள் வைத்திருந்தோம் என்றால், அந்த கேடயத்தை அடையாளப்படுத்தக்கூடிய வார்த்தை தான் ஜுன்னா என்று சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் என்றால், ஒரு அர்த்தமில்லாத, இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க முடியாத, அல்லது அந்த இடத்திலே அவ்வளவுதான் அதுக்குரிய மீனிங் வென்று விட்டு போகக்கூடிய அளவிலே சொற்சுருக்கம் உள்ளவர்கள் அல்ல அல்லாஹ்வுடைய தூதர். சொற்சுருக்கம் உள்ளவர்கள், கருத்தாழம் சுருங்கினவர்கள் அல்ல அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லுகள் சுருக்கமாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஆழமான கருத்துகள் நிறைய இருக்கும் என்பார்ந்த சோதர்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்திலே ஒரு கேடயத்தை உதாரணமாக நோன்புக்கு சொல்கின்றார்கள் என்றால், அந்த கேடயத்தை கொண்டு கொஞ்சம் அந்த ஹதீதை நாங்கள் விளங்குவதற்கு முயற்சி எடுத்தால் சில வேளைகளில் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்வுடைய அமைப்பையும் நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கு காரணமாக இருக்கும் என்பதனால் ஒரு சில செய்திகளை கொஞ்சம் பார்ப்பதற்கு முயற்சி எடுத்தோம். அன்பிக்கினிய சகோதரர்களே, ஒரு யுத்த களத்திலே பயன்படுத்தக்கூடியதான் கேடயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஜாஹிதை அல்லது யுத்தத்திலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு போர் வீரனை அவனுடைய கையில எடுக்கக்கூடிய கேடயம், அந்த கேடயத்தோடு அவனுடைய மறுகையில இருக்கின்ற வாள், அவனை எதிர்த்து நிற்கக்கூடிய எதிரிகள், அவனுக்கு சுத்தி இருக்கக்கூடிய யுத்த சூழல், அதன் மூலமாக அவனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒரு பயம் என்பது போன்ற அம்சங்களை இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாக இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சித்தரிக்கின்றது. ஒரு கேடயம் என்கின்ற வார்த்தையின் மூலமாக ஒருவன் கேடயத்தை தூக்கினால், சும்மா வீட்டில் இருக்கிற கேடயம் தூக்க மாட்டோம் சோதர்கள். எந்த தேவையும் இல்லாமல் நாங்கள் கேடயத்தை தூக்க மாட்டோம். ஒரு கேடயம் இருக்கின்றது என்றால் அது யுத்தத்துக்கு பயன்படவில்லை என்று சொன்னால் எங்கேயாவது தொங்கிக் கொண்டிருக்கும், அவ்வளவுதான். யுத்தத்துக்கு பயன்பட வேண்டும் என்றால் மட்டும்தான் அதை நாங்கள் கையில எடுப்போம். எனவே கையில எடுக்கின்றோம் என்றால் நிச்சயமாக இந்த கேடயத்துக்கு அதை சுற்றி ஒரு யுத்த சூழல் இருக்கின்றது என்று அர்த்தம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டும் ஒரு யுத்தம் போன்றதான் என்பார்ந்த சோதர்கள். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சந்திக்கின்ற எல்லா அம்சங்களும் ஒரு யுத்த களத்திலே ஒரு போர் வீரன் சந்திக்கின்ற அம்சங்களே போன்றதுதான். அவனுக்கு ஒரு எதிரி அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். அந்த எதிரி ஒரு பொதுவான எதிரி. அந்த எதிரிக்கு எதிராகத்தான் இந்த உலகத்தில் நமக்கு போராட்டம். எதை அடைவதற்காக வேண்டி? வெற்றியை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. நாங்கள் இந்த உலகத்தில் வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றியை நாங்கள் அடைந்து கொள்வதற்கெல்லாம் நமக்கு எதிரி என்று ஒருவனை வைத்திராமல் இருந்திருந்தால் அந்த வெற்றி நமக்கு இலகுவாக இருந்திருக்கும் என்பார் சகோதரர்களே. ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு எதிரியை நியமிக்கின்றார். அந்த எதிரியை நியமித்து அவனோடு நாங்கள் போராட வேண்டும் என்கின்ற ஒரு ஏற்பாட்டையும் சொல்லுகின்றார். அவனுக்கு அல்லாஹ் தஆலா வைக்கின்றான் பெயர் ஷைத்தான் என்று. இன்ன ஷைத்தான, அதாவது அதுவும் முபீன், உங்களுக்கு அவன் மகத்தான ஒரு எதிரியாக இருக்கின்றான் என்று பல இடங்களில் அல்லாஹ் தஆலா ஷைத்தான் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றான். எனவே அல்லாஹ் தஆலா நமக்கு எதிராக ஒரு எதிரியாக ஷைத்தானை வைத்திருக்கின்றான். அவனுடைய கையில சில ஆயுதங்களை கொடுத்திருக்கின்றான். அந்த ஆயுதங்களை கொண்டு ஷைத்தான் நம்மை எப்படியெல்லாம் வீழ்த்துவதற்கு முயற்சி எடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் வீழ்த்துவதற்கு அவனுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றான். அவ்வாறு அவனுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஷைத்தானுக்கு அவனுடைய ஆயுதங்களில் இருந்து தப்புவதற்கு அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலே தந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு அம்சம் கேடயம். அந்த கேடயம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நோன்பு என்று சொல்லி. இந்த நோன்பின் மூலமாக ஷைத்தானுடைய தாக்குதல்களில் இருந்து நாங்கள் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் தஆலா செய்திருக்கிறார். இது ரமலான் மாத நோன்புக்கு நான் சொல்லவில்லை. நோன்புடைய இயல்பே அதுதான். இந்த நோன்பு என்று சொல்லக்கூடிய அம்சத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா
நம்முடைய வாழ்க்கையிலே ஷைத்தானுடைய பிடி, ஷைத்தானுடைய தாக்குதல்கள், ஷைத்தான் என்னென்ன வலைகளை வீசுவானோ அந்த வலைகளில் இருந்தெல்லாம் நாங்கள் பாதுகாக்கப்படுவதற்கான ஏற்பாட்டை அல்லாஹ் தஆலா செய்து வைத்திருக்கின்றோம். அந்த ஏற்பாட்டை நாங்கள் சரியாக புரிந்து கொள்வோமாக இருந்தால், ரமலானுடைய மாதத்தில் இன்னும் ஸ்பெஷலான ஒரு ஏற்பாட்டை எப்படி செய்திருக்கிறார் என்றால், நீங்கள் தூக்குங்கள் கேடயத்தை, எதிரி கிடையாது. இந்த மாதத்தில் அந்த தூக்குவதற்கான ட்ரைனிங் அல்லாஹ் தஆலா தரணும். அந்த ட்ரைனிங் எடுக்கின்ற நேரத்தில் எதிரிகளோடு போர் புரிகின்ற சந்தர்ப்பத்தில் ட்ரைனிங் எடுக்க மாட்டோம் தானே. நம்ம ட்ரைனிங் எடுக்கக்குள்ள எப்ப எடுப்போம்? ஒரு இடத்துல வந்து யுத்தத்துக்காக வேண்டி கொஞ்சம் சோல்ஜர்ஸ் பயிற்சி செய்யறாங்க, பயிற்றுவிக்கிறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். அந்த ட்ரைனிங் கொடுக்குற நேரத்தில் யுத்த இடத்துல கொண்டு போய் வைத்து யாரும் ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க. அவர்களை தனியாக ஒரு இடத்துக்கு ஐசோலேட் பண்ணி எப்படி எல்லாம் அந்த ட்ரைனிங்கை கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் ட்ரைனிங்கை கொடுப்பார்கள். ஏனென்று சொன்னால், யுத்த களம் ஒன்று வருகின்ற நேரத்தில், எதிரிகளை சந்திக்கின்ற நேரத்தில் அவர்கள் எடுத்த ட்ரைனிங் சில வேளைகளில் அந்த இடத்துல அவருக்கு உதவும் என்பதனால். எனவே ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக எதிரிகளை வைத்து ட்ரைனிங் கொடுப்பது கிடையாது. அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை அப்படித்தான் செய்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய மாதம் வந்தால் சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படும், நரகத்துடைய வாசல்கள் மூடப்படும், ஷைத்தான் விலங்கிடப்படுகின்றான் அப்படின்னு சொன்னார்கள். ஷைத்தானுடைய தாக்கத்தை சொன்னார்களா, ஷைத்தானை சொன்னார்களா என்கிற வாதத்துக்கெல்லாம் நாங்கள் போக வேண்டிய தேவை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஷைத்தான் விலங்கிடப்படுகின்றான் என்று சொல்லிவிட்டான் என்றால், அவனுடைய தாக்கமோ அவனுடைய பிரச்சனையோ நமக்கு ஏதோ ஒரு விதத்திலே இல்லாமல் தான் இந்த மாதத்தை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்திருக்கிறார். அதை அவனை கட்டி போட்டு செய்தானா அல்லது செயலற்ற வைத்து செய்தானா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விடயங்கள், மறைவான விடயங்கள். ஆனால் நிச்சயமாக அவனுடைய செல்வாக்கை அல்லாஹ் குறைத்திருக்கின்றார், இல்லாமல் பண்ணி இருக்கின்றார். நமக்கு ஒரு பயிற்சியை எடுப்பதற்காக வேண்டும். இந்த யுத்த காலத்திலே நாங்கள் ஒரு பயிற்சி எடுக்கின்ற நேரத்தில் எதிரி இல்லாமல் ஒரு பயிற்சி எடுக்கணும். அடுத்த மாசம் தொடங்கிட்டோம்னா யுத்தம் ஸ்டார்ட். பாருங்கள், முதலாவது நாள் மிக கடுமையான யுத்தம் நடக்கும் இல்லையா? முதலாவது நாள் ஷவ்வாலுடைய தலைப்புறையை கண்டு விட்டாலே நம்முடைய இளைஞர்களை பாருங்கள், அந்த யுத்தத்தை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை அவர்களுக்கு வந்துவிடும். ஷைத்தான் வந்து விடுவான். அவர்களை இழுத்துக்கொண்டு சலூனுக்கு தான் முதலாவது கூட்டிக் கொண்டு போவான். சலூனுக்கு கொண்டு போய் 30 நாட்கள் அல்லது 29 நாட்கள் பிடித்த நோன்பை மொத்தமாக முழுமையாக இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு கட்டை அந்த இடத்துல வடிவமைத்து விடுவேன். அதோடு சரிகாது இல்லையா? அந்த இடத்திலேயே நாங்கள் ஆரம்பித்து விடுவோம். முதலாவது நாள் போர் உக்கிரமாக இருக்கு. 2-3 நாளைக்கு மிக கடுமையாக அவன் போராடுவான். அந்த போராட்டத்தில் நம்மளே அதிகமானவர்கள் தோற்று விடுவோம் என்பது சோதரர்களே. அல்லாஹு தஆலா அருள் புரிந்த மனிதர்களை தவிர அல்லாஹு தஆலா அவ்வாறான அருளை என் மீதும் உங்கள் மீதும் சொரிய வேண்டும். அல்லாஹு தஆலா அவ்வாறு செலக்ட் பண்ணி அந்த அடியார்களுக்குள்ள என்னை உங்களை ஆக்கியருள் புரிய வேண்டும். அன்பிக்கினிய சகோதரர்களே, அப்படி ஒரு பயிற்சி அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் நமக்கு தருகின்றார். சொல்ல வந்த விடயம் என்னென்றால், அல்லாஹு தஆலா இந்த நோன்பு என்று சொல்லக்கூடிய கேடயத்தை நம்முடைய கையில தந்தானா இல்லையா? இந்த கேடயத்தை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு எதிரியுடைய தாக்குதலில் இருந்து இந்த கேடயம் நம்மை பாதுகாக்க வேண்டும் சோதரர். இல்லைன்னா அல்லது கேடயம் என்று நாங்கள் சொல்வது கிடையாது. நீங்கள் யோசித்து பாருங்க, ஒருத்தர் யுத்தத்துக்கு போறாரு. அந்த யுத்தத்துக்கு போற நேரத்துல கையில ஒரு கேடயத்தை எடுத்திருக்கிறார். பக்கத்துல வரக்கூடிய ஒருத்தர் லைட் அப்படி வாழால தட்டினாலும் இந்த கேடயம் நசுங்கி போகுதுன்னு வைங்களேன். இந்த கேடயத்தோடு அவர் யுத்தத்துல நிச்சயமாக அவரை பாதுகாக்க முடியாது. இல்லை என்றால் ஒரு வெஜிபாமை எடுத்துக்கொண்டு நான் இதைத்தான் கேடயம் என்று நினைத்துக்கொண்டு ஒருத்தர் யுத்தத்துக்கு போனார் என்று சொன்னார். அதிலே முழுமையாக அதை எப்படி எல்லாம் அந்த கேடயம் போன்றே வடிவமைக்க முடியும். அப்படியே வடிவமைத்து கலர் பண்ணி பெயிண்ட் பண்ணி எல்லாம் செய்யப்பட்டிருக்குது. பார்த்தால் அப்படியே கேடயம் மாதிரி இருக்குது. தூக்கிட்டு போறார், போலிஸ்டாக இருக்குது, பார்க்கறதே கேடயம் மாதிரி இருக்குது. ஆனா ரெஜிஃபோம், அந்த ரெஜிஃபோமை எடுத்துக்கொண்டு போய் அந்த இடத்துல நாங்கள் நின்று எவ்வளவு போராடினாலும் அது நம்மை எதிரியுடைய தாக்குதலிருந்து பாதுகாக்க போவது கிடையாது. எதிரியுடைய தாக்குதலிருந்து நம்மை அந்த கேடயம் பாதுகாக்க வேண்டும் என்றால் நாங்கள் தூக்குகின்ற அந்த கேடயம் இருக்கின்றதை முதலாவது அதை சரியாக செலக்ட் பண்ணி தூக்க வேண்டும். இரண்டாவது அந்த கேடயத்துக்கு நம்மை எதிரியிலிருந்து பாதுகாக்கின்ற தன்மை இருக்க வேண்டும். நாங்கள் செலக்ட் பண்ணுவதை சரியாக செலக்ட் பண்ண வேண்டும். சரியான நோன்பை தான் நாங்கள் தூக்கி இருக்க வேண்டும். நோன்பு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பசித்திருப்பது, தாகித்திருப்பது, இல்லறத்திலே ஈடுபடாமல் இருப்பது, இதுதான் நோன்பு. ஆனால் அது மட்டுமல்ல நோன்பு. நீங்கள் வீணான பேச்சையும் வீணான செயல்களையும் விடாத வரையிலே நீங்கள் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் இல்லறத்திலே ஈடுபடாமல் இருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது என்றார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நோன்பை பொறுத்த மட்டில் காலையிலே நாங்கள் பசித்திருக்கின்றோம் என்றால், இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த உணர்வை நமக்குள்ளே அதை ஏற்படுத்துகின்றது என்றால், மாலை வரைக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை வரும் வரை நாங்கள் காத்திருக்கின்றோம் என்றால், எனக்கு ஹலாலான உணவு, எனக்கு ஹலாலான பானம், எனக்கு ஹலாலான மனைவி என்னோடு இருக்கின்ற நேரத்தில் அதை எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் ஹராமாக்கி கொண்டு நான் தூரமாகி இருப்பதற்கு முயற்சி எடுக்கின்றேன் என்றால்,
அந்த உணர்வையும் அதன் மூலமாக நமக்கு கிடைத்த அந்த பக்குவத்தையும் நாங்கள் முதலாவது ஆரம்ப நேரத்தில் இருந்து கடைசி வரைக்கும் பாதுகாத்து, நான் ஒரு நோன்பாளி, என்னென்ன செய்யலாம், துவா கேட்கலாம், அல்லாஹ்விடத்தில் எனக்கு என்னுடைய துவா அங்கீகரிக்க போகின்றது. ஒரு சாயிமுடைய தாவத்து சாயிம் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நோன்பாளியுடைய பிரார்த்தனை அது அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றார். அப்படியான ஒரு தன்மையிலே நான் இருக்கின்றேன். எனவே இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அந்த நோன்பை எப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் அப்படியெல்லாம் பயன்படுத்தி அந்த மனிதன் தூக்கி அந்த கேடயம் இருக்கின்றதே, அப்படி சொலிடான கேடயம் என்பாங்க சோதர்கள். அது மிக ஆரோக்கியமான கேடயம், மிக ஸ்ட்ரென்த்தான ஒரு கேடயம். அந்த கேடயம் எதிரியிலிருந்து அவனை பாதுகாக்கும். இரண்டாவது, அந்த கேடயம் அவனை எதிரியிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அதனுடைய மெட்டீரியல் இருக்கின்றது. நோன்பை தூக்கினேன், நல்ல நோன்பை தூக்கினேன், அது எதிரிலிருந்து என்னை பாதுகாக்க வேண்டும். ஆனால் நான் தூக்கிய அந்த நோன்பு இருக்கின்றது, அந்த நோன்புக்கு என்னை எதிரியிலிருந்து பாதுகாக்கின்ற அளவுக்கு என்ன தன்மை இருக்கின்றது என்பது எனக்கு தெரியவில்லை என்றால், சில வேளைகளில் தூக்கியது குவாலிட்டியான ஒரு சாமான், ஆனால் அதை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாமல், அல்லது அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழமான அதனுடைய மெட்டீரியலுடைய தன்மை தெரியாமல் சில வேளைகள்ல அதே அந்த கழுதை என்னது குரங்குட கையில பூமாலையை கொடுத்தது இருக்குது, அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கும் போயிடும். அந்த மாதிரியும் நாங்கள் போய்விடக்கூடாது. அதனுடைய தன்மையும் நமக்கு தெரிய வேண்டும். எந்த தன்மை நம்மை எதிரிடத்திலிருந்து பாதுகாக்கின்றது? நோன்புதான் நம்மை பாதுகாக்கின்றது என்றால், நோன்புடைய எந்த தன்மை நம்மை எதிரிலிருந்து பாதுகாக்கின்றது என்பதையும் நாங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் சோதரர்களே. இந்த நோன்புக்கு வேற எந்த தன்மையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை, அல்லாஹ் தஆலாவும் சொல்லவில்லை. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது, உங்கள் முன் சென்றோருக்கு கடமையாக்கப்பட்டது போன்று, லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகலாம் என்பதற்காக வேண்டும். இந்த நோன்பிலே இருக்கின்ற ஒரே தன்மை, நம்மை ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாக்கின்ற தன்மை. எந்த நேரத்திலும் நமக்கு ஷைத்தானிடத்தில் ஒரு பொடிகார்டாக இந்த நோன்பு இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தன்மை இறையச்சம் என்று சொல்லக்கூடிய தன்மை தான் நம்ம அந்த சோதரர்கள். அந்த இறையச்சம் என்று சொல்லக்கூடிய தன்மை நம்முடைய வாழ்க்கையிலே வருமாக இருந்தால் ஷைத்தானிடத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அவருடைய ஆயுதங்களிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்படலாம். இது அந்த மெட்டீரியல், அதாவது அந்த கேடயம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம். அடுத்து அந்த கேடயத்துக்கு பின்னாலே இருக்கின்ற நபர். கேடயம் நல்லா இருக்குது, நல்ல ஒரு நம்மை பாதுகாக்கின்ற அளவுக்கு சொல்லிடான நல்ல தரமான ஒரு கேடயம். ஆனால் தூக்குகின்ற நபர் கோழையாக இருந்தார், அப்பொழுதும் அந்த கேடயத்தால் எந்த பிரயோசனமும் கிடையாது, இல்லையா? ஒரு கோழையை யுத்தத்துக்கு அனுப்பி எதிரிகளுடைய வாழ்வீச்சுகளுக்கும் எதிரிகளுடைய அந்த தாக்குதல்களுக்கும் பயந்து ஒதுங்கி நடுங்கி ஓடக்கூடிய ஒருவனிடத்திலே அந்த கேடயத்தை கையிலே கொடுத்து நீ யுத்தம் செய்ய என்று அனுப்பி வைத்தால், கேடயம் நல்ல மெட்டீரியலாக இருந்தாலும் அவன் நிச்சயமாக வாழ்வீச்சு வாங்கத்தான் செய்வான். என்ன எப்படி அந்த கேடயத்தை பயன்படுத்துவது என்பது தெரியாது. அந்த கேடயத்தை எப்படி பயன்படுத்துவது என்பது அவனுக்கு தெரியுமாக இருந்தால் அந்த யுத்த காலத்தில் அவன் பாதுகாக்கப்படுவான். கேடயம் எவ்வளவு ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் வேலை கிடையாது, ஆளும் சரியாக இருக்க வேண்டும். எனவே கேடயத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தக்கூடிய, அல்லது நோன்பென்று சொல்லக்கூடிய கேடயத்தை சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நபராக, ஒரு முஜாஹிதாக நாங்கள் அந்த பின்னாலே இருக்கின்ற நபராக இருக்க வேண்டும் என்றால், என்னிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு என்ன? எந்த கேடயம் இறையச்சத்தின் மூலமாக நம்மை ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாக்கின்றதோ, எந்த கேடயம் நம்மை ஷைத்தானிலிருந்து பாதுகாக்கின்ற ஒரு அரணாக தொழிற்படுகின்றதோ, அந்த நோன்பு என்று சொல்லக்கூடிய அந்த கேடயத்தை தூக்குகின்ற அந்த நபர் எப்படி இருக்க வேண்டும்? அந்த நபரிடத்திலே இருக்க வேண்டிய முக்கியமான குவாலிட்டி என்ன? ஒரு யுத்த காலத்திலே ஒரு வீரனிடத்திலே கேடயத்தை கொடுத்தால் தான் அது பிரயோசனம் என்கின்ற மாதிரி, யாரிடத்திலே இந்த நோன்பை கொடுத்தால் அது பிரயோசனப்படும் என்றால் அல்லாஹ் தஆலா அதையும் அந்த குர்ஆன் வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகின்றார். குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இதை சொல்லுகின்ற ரப்பு யாரை கூப்பிட்டு சொன்னான் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே என்று ஈமான் கொண்டவர்களை அழைத்து தான் இந்த செய்தியை சொல்லுகின்றார். ஈமான் கொண்டவருக்குத்தான், யாருடைய உள்ளத்திலே ஈமான் பலமாக இருக்கின்றதோ அவருக்குத்தான் நோன்பு என்று சொல்லக்கூடிய கேடயம், அதிலே இருக்கின்ற இறையச்சம் என்று சொல்லக்கூடிய தன்மை அவனை ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாக்கும். எனவே அவனிடத்தில் இருக்க வேண்டிய அடுத்த முக்கியமான ஒரு பண்பு, இயல்பு, ஈமான் என்பது இருக்க வேண்டும் என்பது அந்த சோதரர்கள். அசைக்க முடியாத ஈமான் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு அவனுடைய ஈமான் அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அந்த நோன்பு என்கின்ற கேடயத்தை சிறப்பாக பயன்படுத்த. அப்படித்தான் யுத்த காலத்துல ஒரு வீரன் இருக்கிறான், நல்ல வீரன் ஒருத்தன் இருக்கிறான். இப்பதான் பயிற்சி எடுத்துட்டு வந்து சாதாரண ஒரு சோல்ஜர் இருக்கிறார். இந்த ஒவ்வொருவருக்கும் இடையிலே ஒரு வித்தியாசம் இருக்குமா இல்லையா? ஒரு சாதாரண இப்பதான் பயிற்சி எடுத்துட்டு யுத்தத்துல இறங்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த கேடயத்தை கொடுத்தால் அவர் பிடிக்கிற விதமும்,
ஒரு 10 வருஷ அனுபவம் உள்ள ஒரு பிடிக்கின்ற விதமும், ஒரு 20 வருஷ காலமாக யுத்த களத்தையே கண்டு வாழ்க்கையில நிறைய யுத்தத்தை சந்தித்த ஒரு மனிதரிடத்திலே அந்த கேடயத்தை கொடுத்தால் அவர் பிடிக்கின்ற விதமும் வித்தியாசமா இருக்குமா இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ், வீரம், இந்த மாதிரியான அம்சங்கள் ஒருவனிடத்தில் அந்த கேடயத்தை சரியாக பிடிப்பதற்கு அவனிடத்தில் அந்த நுணுக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அது போன்றதான் நோன்பு. இந்த நோன்பு என்கின்ற கேடயத்தை நுணுக்கமாக நாங்கள் பிடிக்க வேண்டும் என்றால், ஷைத்தானுக்கு எதிராக சரியாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றால், கடைசியாக அந்த நோன்பு கூட, அந்த கேடயம் கூட நம்மை கொண்டு போய் நிப்பாட்டக்கூடிய இடம் ஈமான் தான் சோதரர்கள். ஈமான் பலம் இல்லை என்றால், ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள் தெளிவில்லை என்றால், ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களை தேடி படிக்கின்ற, அதன் மூலமாக நம்முடைய ஈமானை வளர்க்கின்ற நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை என்றால், நம்முடைய வாழ்விலே இந்த நோன்பு என்று சொல்லக்கூடிய கேடயத்தின் மூலமாக சில வேளைகளில் பாதுகாக்கப்படலாம், பல வேளைகளில் ஷைத்தானிடத்திலே நாங்கள் சரணடையக்கூடிய நிலைமை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படலாம். சகோதரர்களே, ஈமான் தான் முக்கியம். ஈமானுக்காகத்தான் நம்முடைய போராட்டம் இருக்க வேண்டும். ஈமானை வளர்ப்பதற்குத்தான் நம்முடைய காலங்களை நாங்கள் செலவழிக்க வேண்டும். இந்த இடத்தில் யார் எவர் என்பது நமக்கு தெரியாது, அல்லாஹ் மாத்திரம்தான் அறிந்தவன். ஆனால் நிச்சயமாக இந்த தொழுகையை தொழுகின்ற நேரத்தில், இந்த இரவு தொழுகையை தொழுகின்ற நேரத்தில், இந்த இடத்துல மிக பயபக்தியோடும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான முறையிலும் தொழுத அந்த மனிதர் யார் என்று கேட்டால் அதிகமாக அல்லாஹ்வை அறிந்தவர் தான். ஏன்னா அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், என்னுடைய அடியார்களிலே என்னை அதிகமாக பயப்படக்கூடியவர்கள் ஆலிம்கள், அறிந்தவர்கள் என்று சொல்லி. ஆலிம்கள் என்ற உடனே ஆலிம்களுக்கு போகக்கூடாது, அறிந்தவர்கள், உலமா, அறிந்தவர்கள், தேடி படித்தவர்கள், ஒரு விளக்கம் உள்ளவர்கள், ஒரு விடயத்தை தெரிந்தவர்கள். இந்த மாதிரியான மக்கள் தான் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பயப்படக்கூடியவர்கள். இந்த இடத்தில் நாங்கள் இறையச்சத்தோடு எல்லாரும் நின்று தொழுதோம், உண்மைதான். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவராக, அந்த குர்ஆன் வசனங்கள் ஒவ்வொன்றும் உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தியவராக, இந்த இடத்திலே அல்லாஹ்வுக்கு முழுமையாக சரணடைந்து தொழுத அந்த மனிதர் யாரும் நமக்கு அடையாளப்படுத்த முடியாது. ஆனால் நிச்சயமாக அந்த மனிதர் ஈமானிலே உயர்ந்தவராகத்தான் இருப்பார். என்னால் ஈமானுடைய உசத்தி தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இறையச்சத்தையும் அதற்கு அதிகமாக இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களையும் அவனிடத்திலே கொண்டு வந்து சேர்க்க போகின்றது. எனவே ஈமான் தான் அடிப்படை சோதரர்கள். அதனால்தான் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை பற்றி எல்லாம் சொல்லுகின்ற நேரத்திலே முத்தகீன்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பதாக சொல்லுகின்றார். ஆனால் சொர்க்கத்தை கொடுப்பதாக சொல்லுகின்ற ரப்புல் ஆலமீன் அதை யார் எடுத்துக்கொள்வார் என்பது சம்பந்தமாக பேசுகின்ற நேரம், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை புரிந்தார்களே அவர்களை பற்றி தான் அல்லாஹ் தஆலா பேசுகின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரமலானும், இதன் மூலமாக இதற்குள்ளே நாங்கள் பிடித்த நோன்பும், நம்முடைய வாழ்க்கையில இந்த கடைசி ரமலானுடைய இந்த நேரத்தில் நமக்கு சொல்லித்தர வேண்டிய மிக பிரதானமான பாடம். இந்த நோன்பின் மூலமாக என் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நான் எதிர்பார்த்தேன் இந்த ரமலானுடைய ஆரம்பத்தில் என்பது உண்மையாக இருந்தார். அந்த மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்கிறதுக்கு நாங்கள் எடுத்த முயற்சியும் உண்மையாக இருந்தார். அந்த முயற்சியை நாங்கள் அடையாளம் காண்பதிலே சில வேளைகளை தவறுவிட்டு இருந்தாலும், இந்த கடைசி நேரத்திலாவது நாங்கள் அதை தெளிவாக புரிந்து கொண்டு ஈமான் கொண்டவர்களாக மாறுவதுதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் சொல்யூஷன். எனவே ஈமானுக்காக காலத்தை நாங்கள் ஒதுக்க வேண்டும். அல்லாஹ்வை படிப்பதற்காக நாங்கள் காலத்தை ஒதுக்க வேண்டும். மலக்குமார்களை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக காலத்தை ஒதுக்க வேண்டும். அப்படி நாங்கள் காலத்தை ஒதுக்கினால் தான் இப்ப நம்மோடு யார் இருக்கின்றார், எந்த மலக்கு இருக்கின்றார், நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கின்றார், தொழுகையில ஈடுபடுகின்ற நேரம் யார் இருக்கின்றார், நமக்காக எதை அவர் செய்து கொண்டிருக்கின்றார், நாங்கள் பாதையில் நடந்து போகின்ற நேரம் நமக்கு ஏதாவது பாதுகாப்புகள் உண்டா, நம்முடைய வீடுகளில் நாங்கள் இரவு நேரத்தை கழிக்கின்ற நேரம் நமக்கு ஏதாவது பாதுகாப்புகள் உண்டா, நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திப்பதற்கு முன்னால் இந்த உலகத்தை நாங்கள் விட்டு வெளியேறுகின்ற நேரத்தில் யார் யாரை எல்லாம் காணப்போகின்றோம், அவர்கள் எப்படி எப்படி எல்லாம் இருப்பார்கள், அவர்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையுடைய கடைசி நேரம் எவ்வாறு அமையப் போகின்றது, இந்த மாதிரியான அம்சங்களுடைய தன்மை நம்முடைய உள்ளத்தில் உயிர் வாழ்கின்ற காலத்தில் இருக்கும் என்பாங்க சகோதரர்களே. யார் கபருக்கு வருவார், யார் நம்மிடத்தில் கேள்வி கேட்க போகின்றார், யார் மறுமைக்கு வரப்போகின்றார்கள், யாரை சுமந்து அல்லாஹ்வை சுமந்து கொண்டு யார் வரப்போகின்றார்கள், யாரை கொண்டு அல்லாஹ் தஆலா நரகத்துடைய கடுமையான காவலாளிகளாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றான் என்று மலக்குமார்களை நாங்கள் நம்ப வேண்டாமா? இந்த உலகத்தில் நாங்கள் சரியாக வாழ்வதற்கு, இந்த உலகத்தில் நாங்கள் சரியாக வாழ வேண்டும் என்றால் மலக்குமார்களுடைய நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும், வேதங்களுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும், ரசூல்மார்கள் மீது நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் அடுத்த எல்லாவற்றையும் விட, எல்லா மனிதர்களையும் விட அவர்தான் எனக்கு ரோல் மாடல். அவரை தவிர இந்த உலகத்திலே இரண்டாவது செகண்டாக நான் யாரையும் எடுத்துக்கொள்வதற்கு தயாரில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்னுடைய ரோல் மாடல் என்று எடுத்துக்கொள்கின்ற அளவிலே அந்த மனப்பக்குவம் வர வேண்டும் என்றால் அவரை பற்றியும் நாங்கள் படித்திருக்க வேண்டும் என்ற அந்த சகோதரர்களை
மறுமை நாளை பற்றிய சிந்தனை இந்த உலகத்திலே இருக்குமாக இருந்தால் தான் இந்த உலக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் பல விடுத்தம் பல சந்தர்ப்பங்களில் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். மறுமையை பற்றி சிந்திக்குமாறு, அதிகமாக சிரிக்கின்ற நேரத்திலே, சஹாபாக்கள் சிரித்துக் கொண்டிருந்த நேரத்திலே கூட நீங்கள் சிரிக்கின்றீர்கள், நான் கண்ட சில விடயங்களை நீங்கள் கண்டிருந்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற அளவுக்கு இருக்கின்றது என்பாங்க சோழர்களை. நாங்கள் நம்புவதற்கு, நாங்கள் படிப்பதற்கு, நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கு நாங்கள் தேடாத, பார்க்காத, நேரம் ஒதுக்காத நிறைய அம்சங்கள் நமக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். குர்ஆனிலும் ஹதீஸிலும் அதை தொகுத்து நிறைய இமாம்கள், நல்லடியார்கள், நல்ல அறிஞர்கள், நல்ல புத்தகங்களை எழுதி இப்படி நாங்கள் அதாவது இந்த மார்க்கத்தை நாங்கள் நம்புவதற்கு, அல்லாஹ்வை நம்புவதற்கு, ஈமான் கொள்ள வேண்டும் என்கின்ற அம்சங்களை எல்லாம் எழுதி நமக்கு தொகுத்து தந்திருக்கின்றார்கள். என்ன மொழியில வேண்டும், எல்லா மொழியிலும் இருக்கின்றது என்கின்ற அளவில் இன்றைக்கு மொழி கூட நமக்கு பெரியர் கிடையாது என்கின்ற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தட்டினால் வரும், லிங்க் வேண்டும் என்றால் தட்டினால் வரும் என்கின்ற அளவிலே இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்கள். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் காரணம் சொல்லி தப்ப முடியாது. எனவே அல்லாஹ் தஆலா என்னுடைய உள்ளத்தையும் உங்களுடைய உள்ளத்தையும் பக்குவப்படுத்த வேண்டும். இந்த உலகத்தில் ஈமான் தான் முதலாவது, அதன் மூலமாகத்தான் ஈடேற்றம். அதுதான் இந்த ரமலானில் நம்மை பாதுகாக்க போகின்றது. அதன் மூலமாகத்தான் இந்த ரமலானிலே இருந்து எதையோ ஒன்றை எடுத்துக்கொண்டு நாங்கள் செவ்வாலுக்கு போக போகின்றோம். அந்த ஈமான் இல்லை என்று சொல்லி சொன்னால், நாங்கள் ஒரு முஜாஹிதாக, சரியான ஒரு வீரனாக இந்த ரமலானுக்குள்ளே இல்லை என்று சொன்னால், நாங்கள் தூக்கிய நோன்பு என்கின்ற கேடயம் அது சிறப்பாக இருந்தால் நமக்கு பிரயோசனமாக இருக்காது. சில வேளைகளில் அந்த நோன்பை நன்றாக பிடித்து வித்தியாசமான ஒரு உணர்வோடு எதையோ முழுமையாக அடைந்து விட்டோம் என்கின்ற ஒரு மன திருப்தியோடு சில வேளைகளில் நாங்கள் இந்த இடத்திலே இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் இருந்தமா இல்லையா? ஒவ்வொரு வருஷமும் செவ்வால் வந்ததா இல்லையா? அந்த ஒவ்வொரு வருஷமும் செவ்வாலுக்குள்ளே நுழைகின்ற நேரம் அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர அதிகமானவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை தானே நாங்கள் காணுகின்றோம். என்ன காரணம்? ரமலானுக்குள்ளே நோன்பென்கின்ற கேடயத்தை தூக்கினோம். ஆனால் தூக்கிய நேரத்திலே எதிரி இருக்கவில்லை, ட்ரைனிங் தான் நடந்தது. கோழையாக இருந்து கூட நடிக்கலாம் நாங்கள். ஆனால் யுத்த காலத்துக்கு போனால் கோழையாக இருந்து கொண்டு வீரனாக நடிக்க முடியாது, ட்ரைனிங்ல நடிக்கலாம். ஆனால் யுத்த காலத்தில் நடிக்க முடியாது. அங்கே நாங்கள் மாட்டிக்கொள்வோம் என்பாங்க சகோதரர்கள். நாங்கள் அதற்குரிய மனிதராக மாற வேண்டும் என்றால் படிக்க வேண்டும், ஈமானுக்காக நம்முடைய காலங்களை ஒதுக்க வேண்டும். வைதா துரியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவனுடைய வேத வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் ஸாதத்துஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான்கள் எல்லாம் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே. அவ்வாறு ஈமானை, குர்ஆனை ஓதி அதிகரிக்கக்கூடியவர்களாக நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சாராம்சமாக ஒரு விடயத்தை உங்களிடத்தில் நான் முன்வைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுதினம் இன்னும் ஒரு சில விடயங்களை பார்ப்போம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.